விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கங்கள். மத்தியானம் நிறைய பேர் இப்போ குப்புறப்படுத்தி யோசித்தேன், என்ன பண்ணலான்னு யோசித்தேன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீப காலத்தில் ஒரு 4 பட்டிமன்றங்கள் நான் செஞ்சதில் எனக்கு அதில் பங்கேற்பாளர்கள் ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் 2 பங்கேற்பாளர்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தனர். என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தவிர்க்கிறது அப்படின்ட்டு. அதாவது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க தவிர்த்துக்கிட்டாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடுச்சு, அது வேறு கதை. நோ மீன்ஸ் நோ, அது ஒரு பக்கம். நோ சொல்லி பழகணும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லிட்டால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு பெரிய பெரிய உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் இன்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. என்ன சூழ்நிலை, ஒத்துக்கொண்ட போது என்ன சூழ்நிலை இருந்துச்சு, இப்போ அவங்க விலகும்போது என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்ம ஒத்துக்கிட்டோமே, நம்ம இன்றைக்கு தரேன்னு சொன்னதை நம்ம ஒரு 48 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாங்கினோமே, இருந்தாலும் நம்ம தரலையே, நம்ம ஒத்துக்கொண்ட வார்த்தையை மீறுறோமே அப்படின்னுலாம் என்னை போல் யோசித்து ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காமல் அவங்களா நல்லபடியாக உளவியல் நிபுணர்கள் சொல்வதை போல் என்னால் முடியாதுங்க, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நகர்ந்து போயிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஆளை குறிப்பிட்ட தேதிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு அவசரமாக நான் செஞ்சதெல்லாம் தனிக்கதை. ஆனால் ஒரு தடவை 2 தடவை இல்லை, தொடர்ந்து 4 பட்டிமன்றங்களாக ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கும் 2 பேச்சாளர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் 3வது 4வது பேச்சாளர்களே நகர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முறை அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு அதன் பிறகு நகரும் பொழுது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ரிலீஃப் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஆனால் இதுலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நாம் இப்போ ஏற்றுக்கொண்ட பணியிலிருந்து நம்ம விலகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையுதா, நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது, நாம் இதை கலந்துக்குவோம்ப்பா அப்படின்னு கலந்துக்கலாம். அப்படி என்ன இப்போ சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி மாதிரி பெரிய சேனலாக போச்சு, விளையாடினா யாருக்குமே தெரியாதப்பா, கலந்துக்கலாம் அப்படின்னு கலந்து போயிட்டே இருக்கணும். அதனால் சொன்ன சொல் மீறக்கூடாது, சொன்ன வார்த்தை மீறக்கூடாதுன்னா தூக்கி போடுங்க. நோ சொல்லி பழகுங்க. பாய்.